ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடு கன்று போட்டிருக்கு. அதனால் சீம்பால் தான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போல் சீனி போட்டுக்கிறேன், சர்க்கரை போட்டுக்கிறேன். இதில் ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5-6 மிளகு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்க்கரை முழுசாக போட்டால் கரையாது அவ்வளோ சீக்கிரமாக. அதனால தான் நான் பவுட்ரு பண்ணி தான் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணிட்டேன். பால்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்க இப்படி ஒயிட் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாலோட பவுட்ரு தான் சூப்பராக இருக்குது. இது உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஸ்கு எடுத்துருக்கு. இது விஸ்கு தானே? ஆமாம், இது விஸ்கு தான் நினைக்கிறேன். இதை எடுத்து நல்லா கலக்கி விட்டுறலாம். ஏன்னா இதுனா சீக்கிரம் கலக்கும். இது இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய குப்பைலாம் இருக்கும். இந்த பால் இல்லாமல் நார்மலாக பால் வாங்கி நம்ம காய்க்கும் போதும் ஃபஸ்ட்டு அரித்து தான் நம்ம காய்ச்சிக்கணும். ஏன்னா பால் கறக்கும்போது இப்போ மாட்டில் உள்ள முடி அப்புறம் குப்பை எல்லாமே உள்ளக்க விழும். அதனால் நீங்கள் அரித்து பாருங்கள். அரித்தவங்களுக்கு சொல்லலை, அரிக்காமல் மாட்டுப்பால் வாங்கி இது காப்பி போட்டுட்ருப்பீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரித்து பாருங்கள், உள்ளக்க குப்பை இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் அரிச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்க ஏலக்காய், மிளகு, அதில் உள்ள குப்பைலாம் இருக்குது. இது நம்ம அப்படியே வேக வச்சோன்னா நல்லா இருக்காது, குப்பை மாதிரி இருக்கும். குப்பைங்கிறேன், குப்பை இல்லை, ஏலக்காய் மிளகு இதெல்லாம் வாயில் கடிப்பிடும். அதனால தான் அரிச்சு எடுத்துட்டேன். அது உள்ளக்க அந்த எசன்ஸ்லாம் உள்ளக்க இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இது இட்லி சட்டி. இதை எடுத்து வச்சு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்குள்ளே அப்படியே வச்சிடுறேன். இது சும்மா டிசைனுக்கு போடுறேன். மேட்டாப்பில் தான் இருக்கும், உள்ளக்கெல்லாம் கலங்காது. அதனால சும்மா டிசைனுக்கு மட்டும் போட்டு வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ உள்ளக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ உள்ளக்க வச்சு உள்ளக்க இருக்கிற அந்த பால் மேலேயே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஆவியாகும் போது அதில் உள்ள தண்ணிலாம் உள்ளே கூடும். அதனால நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் உள்ளக்க. அதுக்கு மேலே இட்லி சட்டியையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இட்லி சட்டியோட முடியவே நான் மூடிக்கிறேன். என் பொண்ணு பாருங்கள் என்னதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா. பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு. இது ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக உள்ளுக்கு இருக்கிறது வேகாது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு எப்படியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். என்னடா 1/2 மணி நேரம் சொன்னால் டக்குன்னு வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க, நடுவில் உள்ளதை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நான் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது, நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. மேலே அந்த மூடியிலலாம் நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். அதை அப்படியே கீழே ஊற்றிட்டு மூடி எடுத்துட்டேன். உள்ளக்க கை வைக்க முடியல, அவ்வளோ சூடு. இது எப்படி எடுக்க போகிறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு குத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா உள்ளக்கு வேகலைன்னா அந்த பால் அப்படியே அந்த கத்தியில் ஒட்டிகிட்டு வரும். ஆனால் ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இனிமேல் இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துட்டேன். இது அப்படியே ரவுண்டாக எடுக்கலாம் சொல்லி தான் வெட்டிகிட்ருக்கிறேன். அது பாருங்க கிராஸாக போயிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி பார்க்கலாமேன்னு கொட்டி பார்த்தேன். ஆனால் எனக்கு சரியாக வரலை. அது வரல, நான் தான் சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளக்குள்ளது ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, வெளியில் வரல. தட்டி தட்டி பார்க்குறேன், எப்படி தட்டினாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளக்கே தான் இருந்துச்சு. பாருங்க வரவே இல்லை. போட்டு தட்டுன்னு தட்டினாலும் வரல. அதனால் அதை நிமித்தி வச்சுட்டு மறுபடி உள்ளக்கு இருந்து கத்தியை வச்சே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிமித்தி வச்சு கத்தியை வச்சு தான் கட் பண்ணேன். பாருங்க எல்லாம் பிஞ்சு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வச்சு அது உள்ளக்கு இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஏலக்காய்லாம் பாருங்க மொத்தமாக ஒரு இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. நான் சுற்றி போட்டேன், அது ஒரு இடத்துல போய் மொத்தமாக இருந்துருச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது, அல்வா துண்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இங்கே எல்லாம் எனக்கு கொடுன்னு வந்து தட்டு தூக்கிட்டு நிற்கிது. என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டா. அவள் சூடு, சரியான சூடு இருந்தாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டா. என் சின்ன பிள்ளை வாயிலையும் சூடாக எடுத்து போட்டா. அப்புறம் அவளை 2 கிழிச்சு ஒழுங்கா தின்னு அவளுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, திங்கிற இதில் தான் இருக்கிறா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது யாருக்குன்னா அவளுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தானே சாப்பிட்டா, இது அவளுக்கு தான். அதனால் நானும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பயந்துடாதீங்க. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கட் பண்ணி வச்சு என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.